அனைவருக்கும் வணக்கம். 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த பல விஷயங்கள் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எப்படி உருவாக போகிறது, நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன. 7 என்பது கேதுவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாக பார்க்கப்படுகிறது. இந்த எண்ணில் 3 என்பது மார்ச் மாதம் குருவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த விஷயங்கள்ல மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் மார்ச் மாதம் என்பது குருவினுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மார்ச் மாதம் பெற்றிருக்கிறது. எனவேதான் பல்வேறு விதமான இன்னல்கள் குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு தீர்வு காணப்பட்டு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. பின்னடைவை சந்தித்து வந்த உங்களுடைய அனைத்து காரியங்களும் தற்போது சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கேதுவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாகவும் வலுவாகவும் அமைந்திருந்தால் உங்களுடைய கற்பனை வளனுக்கு எட்டாத வகையில் மிக அற்புதமான மாறுதல்கள் இந்த மார்ச் மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு 7 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பெயர் பொருத்தம் போன்ற அனைத்துமே சாதகமாக அமைந்தால் அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு லாபம், மகிழ்ச்சி என மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த மார்ச் மாதம் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வரவும் சரி செலவும் சரி சமமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. அதே சமயம் செலவு சார்ந்த விஷயங்கள்ல சற்று சிக்கனத்தை கடைபிடிக்கும் போது சேமிப்பிலும் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை குருவின் ஆதிக்கம் கொண்ட மார்ச் மாதமானது உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக இந்த மாதத்தில் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்போ நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையோ ஏற்படாது. எனவே நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. பல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக அதீதமாக கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய திருமணம் போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகள்ல மிக கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. அந்த சூழ்நிலை தற்போது உங்களுக்கு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான சிறந்த அதிர்ஷ்டகரமான மாதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த தேவையற்ற வீண் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் அனைத்தும் மறந்து மிக அற்புதமான மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது. மேலும் வெளியூர் பயணங்கள்ல சற்று எதிர்பாராத பலன் கூடுதலாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. செல்வ செழிப்பு என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பும், நினைத்தபடியே சொந்த நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. எனவேதான் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பும், அன்றாட பணி சார்ந்த சூழ்நிலை மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்திலும் அமைய போகிறது. பணி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடன் பணி ஆற்றக்கூடிய நபர்களின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமைவது, ஒத்துழைப்பு மிக சரியாக அமைவது மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் அமைய போகிறது. எனவே உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்படாதுங்க. ஆட்குறைப்பு போன்ற விஷயங்கள்ல நிர்வாகம் ஈடுபட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அப்படி தற்போது வேலை இழந்தாலும் கூட உடனடியாக அதைவிட கூடுதல் சம்பளத்தில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. எனவே இவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். நிச்சயம் உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு, எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. அரசு வேலை வாய்ப்பிற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வரக்கூடிய 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் அரசு வேலை வாய்ப்பு மெரிட்லே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த மாதத்தில் உருவாகிறது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல்ல சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உத்தியோக ரீதியாக ஏற்பட்டிருக்கு என்பதை மார்ச் மாதம் உறுதிப்படுத்துகிறது. தொழில் வியாபாரம்
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த உங்களுக்கு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான சூழ்நிலைகளாக மாறப்போகுதுங்க. எனவேதான் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த அனுகூலமான மாதமாக பார்க்கப்படுகிறது. மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களிலும் சிறந்த முன்னேற்றம் கிடைக்க போகிறது. ஏனென்றால் நிதி சார்ந்த ஒத்துழைப்பு என்பது கனகச்சிதமாக அமைய போகிறது. வருமானம் ஒரே சீராக இருக்கும். அனைவருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் சரியான தருணத்தில் சரியான முறையில் அமைவது, உங்களுடைய விவேகமான செயல்பாடு போன்ற அனைத்துமே தொழில் வியாபாரத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கடன்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு அவற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக கிடைத்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்க போகிறது. நல்ல ஒரு சூழ்நிலையானது உருவாகிறது என்பதை தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பல கிரகநிலைகளின் அமைப்பின் காரணமாக பெயர் பொருத்தமும் சரியாக அமைந்துவிட்டால் மிக சிறந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில் வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும், கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக பல வாய்ப்புகள் கிடைக்குங்க. கிடைத்தாலும் கூட சில சிக்கல்களும் சிரமங்களும் சற்று நீடிக்கத்தான் செய்கிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. சற்று எதிர்பாராத விரய செலவுகள் இருக்கலாங்க. விரய செலவுகள் மருத்துவ செலவுகளாகவோ அல்லது பயண செலவுகளாகவோ ஏதோ ஒரு விதத்தில் சற்று விரய செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைத்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெரிய அளவிற்கு அழுத்தம் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக அனைத்து விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் தேவையற்ற அலைச்சலும் சிரமமும் இருக்கலாங்க. அது போன்ற தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே மிக அற்புதமான பலன்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கும். இந்த மார்ச் மாதத்தில் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எந்த விதமான சிரமமும் இல்லை. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரை சந்தை நிலவரம் எப்படி மாறினாலும் உங்களுக்கு ஒரே சீரான விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபம் கிடைக்கும். புதிய சிந்தனைகள் அனைத்தையும் செயல்படுத்தும் போது எதிர்பாராத பல மடங்கு லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை பொறுப்பேற்று வருமான செலவுகளை சமாளிப்பதில் சற்று சிரமமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கலாம். ஆனால் அவற்றை செய்வதன் மூலம் அதீதமான பணத்தை சேமித்து மிகப்பெரிய அளவிற்கு சேமிப்பு சார்ந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது. எனவே புதிதாக பல அற்புதமான நல்ல விஷயங்கள் மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. மேலும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் என இரண்டும் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மார்ச் மாதம் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மேலும் இந்த மார்ச் மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.